அப்போ இது வந்துச்சு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுக்கு புருஷன் இருந்ததா? புருஷன் நாம 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும்? உன் புருஷன் பார்த்தா என்ன ஆகுமோ அதாண்டி ஆகும். இதுக்கு புருஷன் இருந்து இது நான் பண்ணிட்டு அவனை வேணுன்ட்டு டைவர்ஸ் குத்துச்சு. அவனுக்கு குத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சேன். நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அந்த திருமணத்துல குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை. இப்போ என்னன்னா என் அண்ணன் சண்டைலாம் வந்துட்டு இவரோட மாமியாராமா நீங்க? என்னமா பிரச்சனை? எல்லாம் பிரச்சனை எனக்கு தெரியல. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கணும் உம்மா தெரியாது. எங்க அண்ணனு அப்பா அம்மா இல்லை, யாரும் சோறு போடுறது இல்லை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னத்துக்கு நம்ம கூட பிறந்த நம்ம கூட்டுமே வீட்டில் வைக்கலான்னு கூட்டுமே வீட்டில் வச்சேன். ஆஹா காட்டிட்டான்டா அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. ஃப்ரீயா விட்டுட்டு இருந்தான். சரி நம்ம அண்ணன் தானே, ஒரு இவன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா இதுவா பழகிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது மேடம். ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல. எங்க வீட்டுல என்ன விஷயம் நடந்தாலும் எனக்கு தெரியாது. உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா? ஆமா மேடம். ஏன் விட்டுட்டு வந்தா? இவன் கூட பேசின்னு விட்டுட்டு வந்துச்சா. இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே. அப்புறம் ஒரு தடவை என்ன ஆச்சு தெரியல, இது நான் இவங்க ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3 மாசத்துக்கு முன்னால இவங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை இருக்குது. அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறது இல்ல, நான் பாத்துக்கிறேன். தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா அண்ணா, நான் பாத்துக்கிறேன். சொந்தக்காரெல்லாம் என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணுது, நீ அவமானமா பேசுறாங்க மேடம். என் பொண்ணுக்கு போறாத காலம் தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்காக அப்படியே போகட்டும்னு விட்டுற முடியுமா? புருஷனை விட்டு வரும்போதே நீங்க கரெக்டா கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாது. அப்ப கூட நான் சண்டை போட்டு அடிச்சேன், எல்லாம் பண்ணேன். இப்போ உங்க பொண்ணு பிரச்சனை பண்றாளா இல்ல இவரோட அண்ணன் பிரச்சனை? அவங்க அண்ணாத்த மேடம். எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்கா, நீ தனியா அடிபட்டு சாவ போற. இவர் யாரு? தம்பி. பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டுல புள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏன்டா அண்ணனா வந்து பிறந்த கர்மம் பிடிச்சவன். இவரோட பொண்டாட்டி உனக்கு என்னமா? தம்பி பொண்டாட்டி உனக்கு என்னமா? என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. நீ கட்டின பொண்டாட்டி நான் வச்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு பூரிச்சு போனேன்டா. நீ நல்லா பாக்குறல, நான் நல்லா பாக்குறேன்னு சாவடிக்கிறேன்னு உனக்கு அது தேவையில்லை. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடனே அவளை பார்த்தா பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. நீ பாக்கலாம் தான் நீ அது உனக்கு அது தேவை. நான் பாக்குறேன்னு சாவடிக்கிறேன். நான் தாலி கட்டின பொண்டாட்டி. நீ குடிக்க மாட்டேங்கிற, குடிக்கிறவனையும் ரசிக்க மாட்டேங்கிற. நான் தாலி கட்டிக்கிறேன், அதுக்கு எனக்கு ரூல்ஸ் இருக்குது. எனக்கு ரூல்ஸ் இருக்குது, உனக்கு ரூல்ஸ் இல்ல. நீயும் வாழல, என்னையும் நீ வாழ விடல. அப்ப செத்து போயிரு. ஏன் மிச்ச சொத்தை நீதிங்களான்னு பாக்குறீங்க? அவன் பாக்குறது இல்லனாக்கா அப்போ நீ தம்பி பொண்டாட்டி நீ போயிட்டு வேட. எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான். பாட்டில் பீஸ் குத்தி ஒடிக்கிறது, நான் தொண்டை அறுத்துக்கிறது. நீ இல்லனா யார் பொண்டாட்டி கொசரம் யார் அடுத்து சாவுறது? பாத்தியா, பொண்ணுடைய ரத்தமும் சிவப்பு, பையனோட ரத்தமும் சிவப்பு. அப்புறம் ஏன் பொண்ணுங்களோட எண்ணெய் மட்டும் கருப்பா இருக்கு? மேடம் பொண்டாட்டி மேல நீ தான் காசு வச்ச. தாலி கட்டணும் நானு, நீ இல்ல. நீ கூத்தியா இல்ல நானு. நீ பார்த்த என்ன கொண்டான்னு கேக்குறானே. அப்ப அவன் பாக்காத நீ தான் பாத்தியாடா 4 வருஷமா? 4 வருஷமா நீ தான் பாத்தியா? கூட பாத்துக்கறேன்க்கா. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? மச்சான் பொண்ணு வர சொல்லலாம். ஆமா அதுக்கு தானே மச்சான் பொண்ணு வர சொல்லுங்க. கேளுங்க மேடம், 2 பேர்ல யாரு வேணும் நீங்களே கேளுங்க மேடம். 4 வருஷமா இவன் சம்பாரிச்சு போடனா இல்ல நான் சம்பாரிச்சு போடனா? நீ நம்ம தினேஷ லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? இவன் 4 வருஷமா உன் கூட இவன் ஒரு சுகத்துக்கோசரம் புருஷனை தேடுறாங்களா மேடம்? யாருன்னா நல்ல பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. உன் பொண்ணுங்க அவன் தான் கரெக்ட், நம்மள விடுங்க. நாங்க அவர் நல்லா பார்த்திருந்தா நான் ஏன் மேடம் இப்படி பண்ணிருக்குவேன்? இது 3வது புருஷனா?
அதுதான் மேம் தப்பு. ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க துப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். இதுதான் என் வாழ்க்கை. எப்படி ஆயிடுச்சு? புருஷனோட அண்ணன் கூட தொடர்பு வச்சுப்பியா நீ? ஹலோ, வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. நான் இவ்வளவு வருஷம் குடும்பம் வச்சு நடத்தினேன். என்ன பிடிக்கலான்ட்டு இப்ப இன்னொருத்தனை பிடிச்சிக்கிச்சு. இவனே பிடிக்கல இன்னொருத்தனை வச்சுக்காதுன்னு தான் கேட்டேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு வாரமா எங்க இருந்தீங்க? ஒரு வாரமா வேளாங்கண்ணிக்கு போகணும். யாரோட? கரெக்டா சொன்ன உண்மை. உங்க அண்ணன் சட்டை உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. என்ன முடிவுல இருக்கீங்க? என் கூட வந்தா கூட்டின்னு போறேன். அவங்க இஷ்டம் எப்படி இருக்குது அது. கடவுளே, அவளை கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா அவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதா. இப்ப நான் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறேன். நாளைக்கு வா, நான் தாலி கட்டணும்னு அத்தல் திரும்பி போயிடு. அது என்ன கட்டை தொடப்ப கட்டை மூடிட்டு வா. எல்லாருமே என்ன கேவலமா பேசுறாங்க மேம். யாருமே கேவலமான விஷயங்கள் பண்ணா அப்படிதாம்மா பேசுவாங்க. போடுறா. உன்கிட்ட என்ன குறையிலன்னு உன் புருஷன் அவங்கள வச்சுன்னு கொல்ல கொடுத்தான். இவர் பண்ணல மேம் எதுவுமே. இப்பவே கண்ண கட்டுதே. நான் மட்டும் பண்ணேன்னு கேக்குறாரு. சேவா நகர்ல ஒரு பொண்ணு வச்சு நின்றாரு. இல்ல, குறைஞ்ச வச்சுன்னு 2 புள்ள கொடுத்தாரு. கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அவன் இப்ப திருந்தி வந்துக்கான். இது ஏத்துக்க மாட்டேன். சரி, நீங்க கூட்டிட்டு போங்க. அவளை சமாதானமா வச்சுங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் வேணும் உன் சகத்துக்காக. இப்ப ஒருத்தி வந்துட்டு பிறகு அவன் சகத்தை கொடுக்க போறான்றதுக்காக நான் வேண்டாமா? எனக்கு வந்தா தனிகள் வேணும். என் வாழ்க்கையில நான் இப்படி என் புருஷனோட எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அந்த மாதிரி தனிகளை கஷ்டப்படணும். சொல்லுங்க, உங்க பேர்? கிருஷ்ண மேடம். சொல்லுங்க கிருஷ்ணன். எங்க மனைவி வந்து இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கு மேடம். முதபோனிய கள்ளக்காதலா? எனக்கு கல்யாணம் 12 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷமா உங்களுக்கு தொடர்பு இருக்கு? 7 வருஷமா இருந்திருக்கு. அப்போ உங்களோட வாழ்ந்ததை விட ஜாஸ்தி அவரோட இருந்திருக்காங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அவங்க வந்து ஒழுங்கா திருந்தி இதோட விட்டுட்டு என்னோட ஒழுங்கா பார்த்து 7 வருஷமா எதுவும் பண்ணாம இப்போ வந்திருக்கீங்க. உலகம் எனக்கு சரியா தெரியாது மேடம். எந்த வெளிநாட்டுக்காரன பூரா தெரிஞ்சதுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாயினை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். இவங்க ஒரு முறை என்கிட்ட காசு வாங்கி போகிறதுக்காக இங்கே வந்தாங்க மேடம். அப்போ பஸ்ஸில் போக சொல்ல இவங்க அதே ஊருக்கு வர சொல்ல இவங்க தொடர்பாக மேடம். பக்கத்து கல்யாணம் ஆச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டினாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. அவர் யாருப்பா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் கொத்தனார் வேலை செய்கிறாரு மேடம். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார். சமயத்தில் ஃபோன் பண்ணாமல் நான் இப்போ வேலை செஞ்சுட்டு சரி நான் திடீர்னு போய் நிற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசோலை பார்த்தா வீட்டில் வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? வேலை செஞ்சுட்டு வந்தேன் மேடம். அரசோலை பார்த்தா வீட்டில் வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. உன் புருஷன் ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உன்கிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல